இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் தின விழா நெல்லை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஜீனா திடலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மைதீன்கான் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடந்தது. காலை முதலே பொதுமக்கள் புத்தாடை அணிந்து தொழுகை செய்து இறைவனை வழிபட்டனர். இதில் சிறியவர்கள் பெரியவர்கள் என ஒருவருக்கு ஒருவர் தழுவிக்கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சேலம் ஜாமியா மசூதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளானோர் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் இந்தியன் வங்கி ஏடிஎம் மையத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. அரூர் திருவிக நகரில் உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம் நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறை வீரர்கள் ஏடிஎம் மையத்தில் எரிந்த தீயை அணைத்தனர். தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பல லட்சம் ரூபாய் பணம் தப்பியது. அரியலூர் மாவட்டம் புதுக்குடியில் திடக்கழிவு மேலாண்மை நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் அடுத்த புதுக்குடியில் 7,22 லட்சம் ரூபாய் மதிப்பில் திடக்கழிவு மேலாண்மை நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை நிலையம் அமைந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அதிமுக, தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். சென்னை அறிவாலயத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தனர். இதில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மஸ்தான் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். Thank you.